இந்த டைம் கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கும் பிகாஸ் ஆஃப் மை ரம்ஜான் ஃபாஸ்டிங்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனா ஹவு டு மேக் யுவர் மொபைல் ஆஸ் நியூ. மொபைல்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், ஓல்டு மொபைல்ஸுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அதை பத்தி பார்க்க போறோம். புது மொபைல் வாங்கியிருந்தா ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ல நீங்க மொத்த மொபைலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். மல்டி ஆப்ஸ் தேவையில்லை, எல்லா ஆப்புக்கான இதுவும் ஒரு சிங்கிள் ஆப்ல இருக்கு. அந்த ஆப்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி பெல் ஐகானை டச் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னும் யாரும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க், அதுக்கு கீழே ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோல போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் எடுத்து மொபைல்ல பிரச்சனையாவது ரேம் தான். எல்லாரும் கேம் நல்லா சூடு படுக்க விளையாடிட்டு அந்த ரேம் நல்லா இது விட்டுறாங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் ரெண்டு போது நம்ம போனை வந்து நாசம் பண்றதுக்கு. அதனால ரேம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்க 4GB ரேம் வச்சிருக்கீங்கன்னா அது 4GB ரேம் இல்ல. மொபைலோட ஓஎஸ், கிராபிக்ஸ், அது இது லொட்டில் வச்சுட்டு அவங்க கொடுக்குற தனியான ஆப்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே கழிச்சு கரெக்டா 1.5GB அதுவே பிடிச்சிக்கும். கரெக்டா மேபி 3.5 அந்த மாதிரி 2.5 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரேமே இருக்கும். ஆக்சுவலா ரேம் எப்பதான் கிளீன் பண்றது அப்படின்னா ஒன்னும் பண்ண தேவையில்லை. ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்க தவிர அன்வான்ட் இதெல்லாம் எடுத்துருங்க. பிளஸ் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஆப் தவிர மத்த ஆப் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் அது தேவைப்படும் நினைச்சிருந்தா உள்ள போய் இன்ஃபோக்குள்ள போய் கரெக்டா கேட்ச் மெமரி கிளியர் பண்ணுங்க. கேட்ச் மெமரி கிளியர் பண்ணி கரெக்டா வந்து அந்த ஆப் இருந்தாலுமே அது வெயிட்லெஸ் தான், சுத்தமா அது வேஸ்ட். அது கரெக்டா டச் பண்றப்ப மட்டும் தான் ஒர்க் ஆகாம இருக்கும். கேட்ச் மெமரி ஆப் தான் பிடிக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க கேட்ச் மெமரி கிளியர் பண்ணிடுங்க கரெக்டா. முடிஞ்ச அளவுக்கு யாரும் இன்டர்னல்ல ஸ்டோர் பண்ணாங்க, எக்ஸ்டர்னல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டோர் பண்றதும் கரெக்டா வந்து மெமரி கார்டு நல்லா தான் வாங்குங்க. 100-200 ரூபாய் மெமரி கார்டு வாங்குறதுக்கு போல கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினோம்னா மொபைலுக்கு நல்ல பெட்டரா இருக்கும். சில மொபைல் உள்ளே வந்து கேட்ச் மெமரியில் அடிப்படும், அதெல்லாம் ஜாக்கிரதையா வாங்கிக்கணும். பிளஸ் நீங்க எல்லா போட்டோகிராஃப்ஸையும் கூகுள் டிரைவுக்கு ஸ்டோர் பண்ணீங்க. கூகுள் டிரைவ்ல இருக்கிறது வந்து சேஃப்டி அண்ட் செக்யூர் தான். கரெக்டா உங்க இமெயில் ஐடியை பொறுத்து உங்களுக்கு கூகுள் டிரைவ் கரெக்டா பத்திரமா இருக்கும். கூகுள் டிரைவ் யூஸ் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ் தனியா அவங்க கொடுக்காங்க. உங்க செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஹெவி நீங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அமௌண்ட் லைஃப் லாங் உங்களுக்கு வர்த்தபிளா இருக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் இன்டர்னல்ல எதையும் தங்க விடாதீங்க, அது உங்க ரேம பாதுகாக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மொபைல்ல வர பெரிய ப்ராப்ளம்னா பேட்டரி ரொம்ப சீக்கிரமா ட்ரைன் ஆஃப் ஆயிரும் சொல்றதுதான். பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்றது கத்துங்க. புது போன் ஆனாலும் சரி, பழைய போன் ஆனாலும் சரி, நம்ம பேட்டரியை மெயின்டைன் பண்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பேட்டரி கரெக்டா வந்து 3000 mAh பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 3000 mAh பேட்டரி. இதுக்கு வந்து 400 சைக்கிள்னு அர்த்தம். 400 சைக்கிள் பெடல் பண்ற சைக்கிள் இல்ல. 400 சைக்கிள்னா ஒரு ரெவால்யூஷன். கரெக்டா 0 பாயிண்ட்ல இருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் கரெக்டா ஒரு சைக்கிள் 400 சைக்கிள் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேல அந்த பேட்டரி வேஸ்ட் தான். அது உப்பி போயிடும் சொல்லுவாங்க. பேட்டரி வந்து வீங்கிரும், பல்ஜ் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் 400 சைக்கிள் மீறிட்டோமா இல்லையா நல்லா பாத்துங்க. நீங்க மொபைல் சார்ஜ்ல போடுறீங்கன்னா கரெக்டா 20 பாயிண்ட்ல போடுங்க. அது கம்மியாவும் வேணாம், அதுல ஜாஸ்தியாவும் வேணாம். 20 பாயிண்ட்ல சார்ஜர் போட்டா நீட்டா இருக்கும். கரெக்டா 90 பாயிண்ட்ல சார்ஜர் எடுத்துருங்க. கரெக்டா 100 பாயிண்ட் போறது உங்க பேட்டரிக்கு கேடுதான் கண்டிப்பா. உங்க பேட்டரி எப்ப ரொம்ப நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் வரும்போது உங்க பேட்டரி நீட்டா இருக்கும். 80 பாயிண்ட் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக சொல்றது. கரெக்டா 90 பாயிண்ட் எடுத்துக்கங்க. 20 பாயிண்ட் கரெக்டா இது பண்ணுங்க. பிளஸ் நீங்க இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஃப்ரெஷ்னப் தேவை, அதாவது பேட்டரிக்கு ஒரு ஃப்ரெஷ்னப் தேவை. உள்ள இருக்க லித்தியம் அயானுக்கு ஒரு ஃப்ரெஷ்னர் தேவைங்கிறதுக்காக மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க சர்க்கிளை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அது எப்படின்னா உங்க பேட்டரி ஃபுல்லா ட்ரைன் அப் பண்ணி கரெக்டா 0 பாயிண்ட் கொண்டு வந்துருங்க. திரும்பவும் சார்ஜர் போட்டு பேட்டரி கரெக்டா 100 பாயிண்ட் கொண்டு வந்து சார்ஜர் எடுத்துருங்க. கரெக்டா மந்த்லி ஒன்ஸ் இது பண்றவங்க பேட்டரிக்கு செம்ம கேரண்டி, நல்ல வேல்யூவா ஒர்த்தபிளா இருக்கும். கரெக்டா 400 சைக்கிள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க. யார் 400 சைக்கிள் கிராஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க போனை தூக்கி இறக்கி போட்டு வேற போன் வாங்குறது நல்லது. பேட்டரி மெயின்டெனன்ஸ் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். அது இன்னமும் பேட்டரி கேவலம் தான் படுத்தும். செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய ப்ராப்ளம் நெட்டோட ஸ்பீட் தான். நெட்டோட ஸ்பீட் ஃபாஸ்டாவே இல்ல, ஸ்லோவா வருது. கொஞ்ச நாள் ஆனாலும் போனோட இது கம்மியா இருக்கா நெட்டோட ஸ்பீடு. அப்படி நெட்டோட ஸ்பீடு பாஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில வழிகளை சொல்றேன். செட்டிங்ஸ் உள்ள போய் அப்படி இப்படி நோண்டதுலாம் நமக்கு வேணாம். அதெல்லாம் சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்றதுனால நம்ம மொபைலோட சாஃப்ட்வேர் மொத்தமா காலி ஆயிடும். சிம்பிளா விஷயம் சொல்றேன். நீங்க ஜியோ யூஸரா இருந்தா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னொரு ஜியோ மொபைல் உங்கள்ட்ட இருக்கும். அதாவது ஜியோ சிம் இருக்கு மொபைல், ஜியோ மொபைல் இல்ல, ஜியோ சிம் இருக்கு மொபைல். இதுல இருந்து ஒரு கால் நீங்க கரெக்டா பண்ணீங்க. கால் பண்ணும்போது 2 மொபைலோட ரேடியஸும் கரெக்டா ஒரு இடத்துல இருக்கும். கேபி கணக்குல வருது இல்லையா, சில நேரத்துல ஜிபி கணக்குல எம்பி கணக்குல வரும் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு இதுக்கு வரும்போது இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் இருக்கும். அது கொடுக்கறது இந்த மொபைலுக்கு ஒதுக்கி இருக்க ஸ்பீட்ல விட இதுக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல வைக்கும் போது கரெக்டா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்களுக்கு அக்சசிபிள் ஆகும். நீங்க ஏதாவது ஒரு வீடியோ அப்லோடு இல்ல டவுன்லோட் பண்றீங்கன்னா இதுக்குள்ள இருந்து இதுக்கு ஒரு கால் பண்ணுங்க. கரெக்டா 2க்கும் ஒரு கால் வரும்போது கரெக்டா இருந்து நெட் ஸ்பீடா செம்மையா ஒர்க் ஆகும்.
ட்ரை பண்ணி பாருங்க. ஜியோ யூசர் இல்ல, நான் வேற சிம் யூஸ் பண்றேன், அதுக்கு என்ன பண்றேன்னா ஜியோ இல்லாத மொபைலுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஏதாவது டவுன்லோடு இல்ல அப்லோடு பண்ணணும்னா நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க மொபைல் வந்து பிளக் பாயிண்ட்ல பிளக் இன் பண்ணுங்க, கரெக்டா சார்ஜர் பாயிண்ட்ல பிளக் இன் பண்ணுங்க. பிளக் இன் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் ஸ்ட்ரிப்ல போட்டீங்கன்னா ஃபாஸ்டா அது டவுன்லோடோ அப்லோடோ ஆகும். என்ன ரீசன்னா பிகாஸ் ஆஃப் நெட் ஸ்பீட் இல்ல, நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பீட் தான். அது வந்து கரெக்டா கம்பத்துல கனெக்ட் ஆகும், கரெக்டா போஸ்ட்ல ஜாயிண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவர் கிடையாது வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மொபைலுக்கு வர பெரிய ப்ராப்ளம்னா என்னோட நெட் ஃபாஸ்டா ட்ரை ஆகுது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா சிம்பிளான வழி தான். உங்க மொபைல பின்னாடி யாரோ பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரே ஒரு வழி தான். நீங்க எத்தனை ஆட்வேர் ஆப்ஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஆட்வேர் ஆப்ஸும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல உங்களோட டேட்டா நீங்க ஸ்கிராச் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட்டடா டேட்டா யூஸ் பண்ணணும். 100 MB 200 MB கார்டு வாங்கி வாங்கி போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி டேட்டா யூஸ் பண்ணணும். இப்ப அந்த மாதிரி ஒரு 1.5 GB 2.5 GB 3 GB தள்ளி விட்டுட்டு இருக்கோம், அப்படியே வேற லெவலுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டேட்டா போனா என்னடா கவலை அப்படின்னு நம்ம விட்டுறோம். அதுதான் அட்வான்டேஜும் கூட. உங்க மணி கொஞ்சமா சொல்ல விட்டுருது. யார் யாரெல்லாம் டிக்டாக் ஆப் யூஸ் பண்றீங்க, டிக்டாக் ஆப் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே டேட்டா வந்து அப்படி சர மாதிரியே போகும், தரமா போகும், சிறப்பா போகும். அதனால தெரிஞ்சுங்க. டிக்டாக் பண்ற வேலைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே 3 வீடியோ அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கு 10 MB ஆகுது, 10 10 10 அப்படியே 50 MB ஒரு 5 வீடியோக்குள்ள அவங்க எடுத்துருவாங்க. கரெக்டா அந்த 5 வீடியோவான MP உங்கள்ட்ட பெர்மிஷனே தேவையில்லை. ஏன்னா நீங்க தான் எல்லாருக்கும் அளவு கொடுத்துட்டீங்களே, மொத்தமா நாம போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் கரெக்டா 50 MB சொல்ல 5 வீடியோல எடுத்துக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியவும் தெரியாது. நீங்க நல்ல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ பாப்பா ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்க நெட்டை வந்து கரெக்டா ஒரு வீடியோ போயிடுச்சுன்னா நெட்டை ஆஃப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ பிளே ஆகும் ஃபுல்லா, அடுத்த வீடியோ பிளே ஆகும், அதுக்கு அடுத்த வீடியோ பிளே ஆகும். எப்படி அவங்க ஃபர்ஸ்டே பேக்ரவுண்ட்ல ரன்னிங் வச்சிருவாங்க. நெட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆகுறாங்க, இதுதான் காரணம். இது மட்டும் இல்ல, Facebook, Instagram இந்த மாதிரி இதுல வீடியோ நம்ம அடுத்தது ஸ்வைப் பண்ணிட்டே இருக்க முடியாது. அடுத்த வீடியோ ஏற்கனவே அவங்க ரன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஜெனரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. Facebook, Insta விட இப்போ டிக்டாக்ல தான் அதிகமா வேலை கிடையாது. டிக்டாக்ல எல்லாமே வீடியோஸ் தான். Facebookல பிக்சர்ஸும் வரும், வீடியோ வரும், இன்ஸ்டால வீடியோ வரும், பிக்சர்ஸ் வரும். ஆனா டிக்டாக்ல மட்டும்தான் வீடியோ மட்டும்தான் வரும். அதுவும் வேற லெவல் குவாலிட்டியில வரும். அதனாலதான் அவ்வளவு டேட்டா போகுது. கரெக்டா இந்த மொபைல்ல டேட்டா சேவ் பண்ணணும்னா டிக்டாக் ஆப் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லாது. இப்போ எல்லாம் வெயிட் பண்ண நேரம் வந்துருச்சு. கரெக்டா லாஸ்ட் ஆப் பத்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாம் கேட்பீங்க, நான் புது மொபைல் வாங்கிட்டேன், நீ என்ன அப்படி ஒரு ஆப் சொன்னா, அப்படி என்ன அந்த ஆப் பண்ணும்? நீங்க மல்டி ஆப் யூஸ் பண்றதுக்கு சிங்கிள் ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். ஆப்போட பேர் ஸ்மார்ட் கிட் 360. ஸ்மார்ட் கிட் 360 அந்த ஆப் டவுன்லோட் பண்ணீங்க. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கரெக்டா இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும்போது இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்றேன். நார்மலா நீங்க யூஸ் பண்ற எல்லா வகையான ஃபார்மல் டெக்னிக்ஸும் இதுல இருக்கும். கால்குலேட்டர்ல இருந்து டியூனிங் ஃபோர்க்கு எல்லாமே இருக்கு. வெயிட் மெஷர் பண்ற வரைக்கும் இதுல இருக்கு. வெயிட் மெஷர் எப்படி இது ஆகும் தெரியல, மேபி நம்ம பாயிண்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஆப்பும் இருக்கு. வேற என்னடா ஆப் இருக்குன்னு பார்த்தா அப்படியே பார்த்தா சோசியல் மீடியா, என்னென்ன சோசியல் மீடியா இருக்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. அந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாக்களையும் வரிசையா அடிக்கிறாங்க. இது எல்லாமே லைட் வெயிட் சோசியல் ஆப்ஸ். நீங்க டிக்டாக் யூஸ் பண்றதா இருந்தா டிக்டாக் இதுல இருக்காது கண்டிப்பா. மத்த எல்லா ஆப்ஸோட கனெக்ஷனும் இதுல இருக்கு. எல்லாமே லைட் அண்ட் பியூரா இருக்கும். Facebookல இருந்து கரெக்டா Instagram வரைக்கும் தரமா இருக்காங்க. எல்லா ஆப்போட லிங்க் இங்க இருக்கு. இல்ல நான் வந்து ஷாப்பிங் ஃப்ரீக்ஸ் நிறைய பேர் இருக்கு. ஷாப்பிங் பண்ணணும்னா என்னென்ன ஷாப்பிங் ஆப் இருக்கு, வால்மார்ட்ல இருந்து பிளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா எல்லா ஆப்பும் இதுக்குள்ள அப்படியே சுருக்கி இருக்காங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் தானே ஓபன் ஆகும், நீட் அண்ட் பர்ஃபெக்டா இருக்கு. இல்ல நான் கொஞ்சம் யங்ஸ்டர் இல்ல, கொஞ்சம் ஓல்டர் தான், எனக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்க தான் முடியும். நியூஸ் பேப்பருக்கானது இதுல இருக்கு. கரெக்டா எந்த நியூஸ் பேப்பர், தந்தியில இருந்து நம்ம ஊர் நியூஸ் பேப்பர்ல இருந்து வெளிநாட்டு நியூஸ் பேப்பர் வரைக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாம் ஃபாரின் நியூஸ் பேப்பர், இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லாமே தரமா இருக்கு. இந்த ஆப்போட திரும்பவும் சொல்றேன், ஸ்மார்ட் கிட் 360 அப்படிங்கிற ஒரு ஆப். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க இத்தனை மல்டி ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த சிங்கிள் ஆப் உங்களுக்கு தரமா வேலை செய்யும். உங்க மொபைலுக்கு பெரிய லோடு கொடுக்காது. கரெக்டா இந்த ஆப் வந்து 12 MB தான் வருது. அவ்வளவு ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆப் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டி ஸ்டோரி இந்த டைம் சொல்லி எதையும் அறுக்க போறது. சிம்பிளா ஒரே விஷயம் சொல்றேன். டிக்டாக்னு ஒரு ஆப் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஆப் பத்தி தான் சொல்ல போறேன். ஆப்ல பெனிஃபிட்டை பத்தி நான் சொல்ல விரும்பல. அந்த பெனிஃபிட்டை பத்தி யாரும் கேட்க விரும்பல. இப்போ தப்புகள் என்னெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்ல போறேன். பெருசா சொல்ல போறதா பல குடும்பங்களோட வாழ்க்கை எதனால போயிருக்கு. சிம்பிளா சொல்ல போறேன், நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். டிக்டாக் ஆப் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க, இதை யூஸே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ கொரோனா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கொரோனா பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு தெரியும். இந்த டிக்டாக் கண்டுபிடிச்சவங்கள தான் அந்த கொரோனாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம யூஸ் பண்ற டிக்டாக்கால நம்ம ஒருத்தரால நம்ம டேட்டா அவங்களுக்கு மணியா டிரான்ஸ்பர் ஆகுது அந்த நாட்டுக்கு. ஒரு நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு, நம்ம நாடு செத்துக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு கம்பெனிக்கு நடக்கிற போட்டி மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஜியோ ஏன் விலை ஏத்துறாங்க நல்லா தெரிஞ்சுங்க. 6 பைசா ஏன் ஏத்துறாங்க, நிமிட்ஸ் கரெக்டா அவங்களோட காலிங் இதை ஏன் குறைச்சாங்க. ஏர்டெலுக்கு ஒரு கால் போகும்போது நான் ஒரு நிமிஷத்துக்கு 6 பைசா கட்டுறேன். நான் எதுக்கு என் எதிரிக்கு நான் ஊக்குவிக்கணும், நான் எதுக்கு ஃப்ரீயா அவனுக்கு கொடுக்கணும், என் எதிரி இன்னும் பூஸ்டப் ஆகல அப்படின்னு சொல்லி தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த ரீசனால தான் அவங்க ஏர்டெல் வந்து அவங்களும் மணியை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஜியோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. சோ அதே மாதிரி தான் நம்ம டிக்டாக் யூஸ் பண்றதுனால நம்மளோட எதிரி நாடு நல்ல பலம் வாய்ந்த நாளா மாறிட்டு இருக்கு. நம்ம இங்க இழிச்ச வாய்ந்தா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒப்பான சொல்ல போனா நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஒரு 18 வயசு பையன் டிக்டாக்ல ஒரு 40-50 வீடியோ ஏத்திருக்கான். எனக்கு வந்து நான் செலிபிரிட்டியா மாறி இருக்கணும், நான் ஏன் செலிபிரிட்டியா மாறல, எனக்கு வந்து 3-4 லைக் தான் வருது அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிட்டாரு. 18 வயசு தான் அந்த பையனுக்கு. டிக்டாக்ல லைக் வரலன்னு சொல்லி சாகிறதுலாம் ஒரு மேட்ரா? வாழ்க்கை எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தர் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, எனக்கே வேதனையா இருக்கு. நான் இது கருத்து சொல்ற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லைங்க. நிஜமா சொல்ல போனா எனக்கு வந்து பர்சனலா டிக்டாக் யூஸ் பண்றது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தவன் தான். ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணேன், அதோட சரி. அந்த வீடியோ பத்தி அந்த டிக்டாக் பத்தி தெரிஞ்சு சரி அப்படின்னு மாஃப் கர்தே முஜே அப்படின்னு வெளியே வந்துட்டேன் அதுல இருந்து. சோ நான் என்ன சொல்றேன், டிக்டாக் ஆப் யூஸ் பண்ணாதீங்கன்னு முழுசா சொல்லல, யாரையும் தவிர்க்க முடியாது. அப்படியே சிவரிங் ஆகும் எல்லாத்துக்கும். கொஞ்ச நாளைக்கு தடுத்து வைங்க, அப்புறமா முடியட்டும். அமெரிக்காவில் டிக்டாக் ஆப்பை தடை பண்ணிட்டாங்க. சீரியஸா அமெரிக்காவில் தடை பண்ணிட்டாங்க. டிக்டாக் நீங்க அங்க போனா ஒர்க் ஆகாது கரெக்டா. நீங்க விபிஎன் ஏதாவது சர்வர் தான் ட்ராக் பண்ணணும். சோ அமெரிக்கா அவ்வளவு முடிவு எடுத்துருக்காங்கன்னா எதுக்கு என் எதிர் நாட்டுக்கு நானா பணம் சப்ளை பண்ணணும், ஏன் மக்கள் யூஸ் பண்ற டேட்டா அவனுக்கு மணியா கன்வெர்ட் ஆகுது, ஏன் நான் எதிரிக்கு இன்னும் ஊக்குவிக்கணும், அவன் அந்நிய செலவழி எதுக்கு நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்றாங்க. நம்ம நாடு மட்டும் தான் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குது. ஒரு விஷயம் படிச்சேன், ரொம்ப ஒரு படிச்சதுல வேதனையா இருக்கு. டிக்டாக் ஆப்ப கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியாவை தடை பண்ணாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியாவை தடை பண்ணாங்க. கரெக்டா வந்து 1 மந்த் அந்த கேஸ் நடந்துச்சு. 1 மந்த்துக்குள்ள டிக்டாக் ஆப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பிரச்சனை இல்ல. ஓகே, கார்பரேட் வேர்ல்ட், கார்பரேட் கம்பெனி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம யாருக்கு நிர்பயா கேஸ் பத்தி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நிர்பயா அப்படிங்கிற ஒருத்தனால ரேப் பண்ணாங்க. அப்படி பண்ணவங்களுக்கு தீர்ப்பு வந்து 10 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேல அந்த கன்சிடர் ரேஞ்ச் ஆகி போச்சுன்னா அதை ஸ்பெசிபிக் பண்ண சொல்ல விரும்பல. இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க நீதி கொடுத்துருக்காங்க, தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. அது ஏன் நான் சொல்றேன்னா, நிர்பயாவுக்கு ஃபர்ஸ்டே அந்த ஒரு மாதத்திலே ஒரு கொடுத்திருந்தா, ஒரு சரியான தண்டனை, நிர்பயா கேஸ்ல மாட்டின எல்லாத்துக்கும் 1 மாசத்துல சரியான தண்டனை கொடுத்திருந்தா அசீஃபா மேல யாரும் கை வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? கோயிலுக்குள்ளே வச்சு அந்த பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, நிர்பயா கேஸ்க்கு ஒரு நீதி கிடைச்சிருந்தா அசீஃபாவுக்கு அப்படி ஆயிருக்காரு. சோ நம்ம நாட்டுல வந்து கார்பரேட் கம்பெனி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கணும், இந்த கம்பெனி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இதுக்கு எல்லாத்தையும் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தை நம்ம தாமதப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து மறுக்கப்பட்டது. தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சமம். என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம நாடு எங்க போகுது தெரியல. மனுஷ உயிருக்கு கொடுக்குற மதிப்பை வந்து அதுக்கு நம்ம இது பண்ண மாட்டேங்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி பெல் ஐகானை டச் பண்ணிக்கங்க. என்னோட வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னும் என்ன யாரும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு கீழேயே ஃபேஸ்புக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்டா காமிச்ச ஆப்போட லிங்க் நான் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம்